ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கோடை வெயில் தொடங்கிருச்சு. கோடை வெயிலுக்கு விதமான கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். பாருங்கள், இவ்வளோ அருமையான ஏழைகளின் உணவு, தமிழகத்தின் பிரத்யேகமான உணவு கூழ் தான். அதுக்கு சைடிஷ் முருங்கைக்கீரை பொரியல், கருவாடு, ஊறுகாய் மிளகாய், அப்பளம், பச்சை மிளகாய், ஆனியன், தயிர், கொத்தவரங்காய், வத்தல். இதோட இந்த கூழ் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது மாதிரி கூழ் நீங்களும் பண்ணி வீட்டில் வெயிலுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. இந்த கூழ் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து வெயிலுக்கு ரொம்பவும் நல்லது. இதோட ஹெல்த்தியான விஷயங்களை சொல்கிறதுக்கு தனி வீடியோ போடணும், அவ்வளோ இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு நிறையவே இருக்குது. அப்படிப்பட்ட இந்த கூழ் வந்து நம்ம எப்படி செய்யலான்றது தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு யாருக்கு கூழ் பிடிக்குமோ, இந்த ஏழைகளின் உணவான கூழ் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் ஃபஸ்ட்டு என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இல்லை இந்த சேனலில் மறுபடியும் உங்களுக்கு பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போது வாங்க கூழ் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ கூழ் செய்ய தேவையான பொருட் பார்த்துடலாம். 1 கப்பு மாவு எடுத்துருக்குறோம். இது வீடியோவுக்காக கொஞ்சம் மாவு காமிக்கிறேன் நான். ராகி மாவு அரைச்சும் விற்கிது. இல்லை ராகி வாங்கி நீங்கள் வீட்டில் கழுவி காய வச்சு சுத்தம் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வரலாம். நிறைய பேருக்கு புடைக்கவோ நோம்பவோ தெரியாதுன்றவங்க நம்ம ராகி வாங்கிட்டு வந்து அரிசி அரிப்போம் பார்த்திங்களா, கழுவிட்டு. அந்த மாதிரி அரிசி அரிக்கிற மாதிரி ராகியை கேழ்வரகு அரிசி அரிச்சிட்டு நம்ம மேலே எடுத்து போயிட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி மண் படாமல் காய வச்சுக்கணும். இவ்வளோதான். இப்போது இந்த மாவை வந்து நான் நைட்டே தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். தண்ணி போட்டு நல்லா கரண்டி போட்டு நம்ம கலக்கி வச்சிடணும். அப்போ தான் இது வந்து பாருங்கள் எவ்வளோ வந்து புளிப்பேறி இருக்குது இந்த மாவு. மேக்ஸிமம் மண் பாத்திரத்தில் புளிக்க வச்சிங்கனாவே நல்லது. நான் அந்த பாத்திரத்துலேருந்து மாற்றி வச்சுருக்கேன் இப்போ வீடியோக்காக இதில். ஆனால் மண் பானையில் தான் நான் வந்து இதை வந்து புளிக்க போட்டேன். மாவு புளிக்க போகிறதுன்னு சொல்லுவாங்க. மாவை தண்ணியில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 கலக்கு கரண்டி விட்டு கலக்கி வச்சிடணும். இல்லை நீங்கள் தண்ணி ஊற்றி அப்படியே வச்சிட்டிங்கன்னா பாதி மாவு புளிப்பேறும், பாதி மாவு புளிப்பு ஏறாது. அப்போ ஸ்மெல்லு வேறு மாதிரி அடிக்கும். அது வந்து கூழ் சரியில்லைன்னு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஒரே மாதிரி புளிப்பு ஏறணுன்னா கரண்டி போட்டு தொழவி வச்சிடணும். நம்ம இப்போ நாளைக்கு ஈவினிங் நீங்கள் கூழ் செய்ய போகிறீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி, நாளைக்கு 6 மணிக்கு செய்ய போகிறீங்கன்னா இன்றைக்கி 6 மணிக்கு மாவு தண்ணியில் போட்டுடணும். அவ்வளோதான். இப்போ வந்து 1 கப்பு மாவுக்கு இப்போ 1 கிலோ மாவு நீங்கள் செய்கிறீங்கன்னா, மேக்ஸிமம் அவ்வளோ செய்ய மாட்டோம் எல்லோரும், 1/4 கிலோ அப்படி தான் செய்வோம். 1/4 கிலோ மாவுக்கு 150 கிராம் அரிசி எடுத்துக்கணும். அரிசியோ கம்போட நொய்யோ உங்கள் தேவைக்கு உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இது ராகி மாவு தான் பண்ணணும்னு இல்லை, கம்ப மாவுலேயும் பண்ணலாம் நம்ம கூழ். ஆனால் நம்மளுக்கு எது கிடைக்குது, ராகி தான் கிடைக்குதுன்றதுனால நான் ராகி பண்ணுறேன். நான் வந்து வீட்டில் இருக்கிற அரிசியோட நொய் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி அதுதான் 1/4 கிலோ மாவுக்கு ஒரு 150 கிராம் நொய் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஏன்னா நாங்கள் வந்து நிறைய பேர் கூழ் குடிக்க மாட்டோம், ஒரு 2 பேர் தான் கூழ் குடிப்போம் வீட்டில். இதே வந்து 2 நாளைக்கு வச்சுப்போம், ஒன்றும் ஆகாது. கெட்டு போகாமல் இருக்கணும்னா மண் பாத்திரத்தில் சமைக்கணும். நம்ம கூழ் அலுமினி பாத்திரத்தில் சமைச்சி 2 நாள் வச்சுருந்திங்கன்னா அலுமினி பாத்திரத்தில் படிகிற லேயர் ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகிடும். அதேமாதிரி சில்வர் பாத்திரத்துலேயும் ராகி மாவு சமைக்கக்கூடாது. அதில் இருக்கிற இரும்பு சத்து வந்து வினை புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து அது க்ரீன் கலராக மாற ஆரம்பிச்சிடும். அலுமினியத்தில் லேட்டாக மாறும், சில்வரில் ஒரே நாளில் மாறிடும். அதனால தான் மண் பாத்திரத்தில் நம்ம கூழ் செய்யணும். இப்போ வாங்க கூழுக்கு. இப்போ அரிசி மாவு இதை வந்து ஃபஸ்ட்டு டேவே நான் புளிக்க வச்ச மாவு. இப்போ இது ராகி மாவு காமிக்கிறதுக்கு தான் இதை வச்சேனே தவிர இதை இப்போ ஊற வைக்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே ஊற வச்சிட்டோம். இப்போ வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து மண் பாத்திரத்தில் தான் சமைக்கிறேன். இது வந்து ஒரு 1/2 கிலோ அரிசிலாம் போட முடியாது. அதுதான் வந்து 1/4 கிலோ அரிசி 1/4 கிலோ மாவு போடுற மாதிரி தான். இது 1/2 கிலோ குவான்டிட்டி உள்ள பல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன பானையில் தான் நான் செய்கிறேன். 2 பேர் 3 பேர் கூட சாப்பிடலாம். பார்க்க தான் சின்னதாக இருக்கும், 3 பேர் தாராளமாக இதை சாப்பிடலாம். இப்போது இதில் தான் வந்து நான்
1/4 கிலோ மாவு 150 கிராம் அரிசி போட்டு பண்ண போகிறேன். அரிசி இல்லாமையும் வெறும் கம்பை அரைச்சிட்டு வந்து கம்பங்கூழ் பண்ணுவாங்க, அது வேறு மெத்தடு. அதெலாம் வந்து தென்னாடு சைடில், தென்காசி அந்த மாதிரி இடத்துல பண்ணுவாங்க. இது நம்ம வந்து சென்னை சைடில் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நம்ம அம்மனுக்கெல்லாம் இந்த கூழ் தான் நம்ம படைப்போம். பச்சரிசியும் போட்டு பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும் அம்மனுக்கு பண்ணுற கூழ். நம்ம வந்து இந்த புழுங்கல் அரிசி நொய் போட மாட்டோம், பச்சரிசி வாங்கிட்டு வந்து செய்வோம். நல்லா குழைய வேக வச்சுட்டு மாவு ஊற்றி கிண்டினோம்னா அது பச்சரிசி போட்டு பண்ணிங்கன்னா கூழ் செம்மையாக இருக்கும். இன்னுமே நம்ம வீட்டுக்குன்றதுனால நான் நொய் போட்டே பண்ணுறேன். தண்ணி வந்து பாருங்கள், பாதி அளவு வச்சுருக்கேன் இந்த பானையில். இப்போது இது வந்து தண்ணி சூடு ஏற்றன்னு நம்ம வெயிட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிடுது. அரிசி போட போகிறேன். ஐ மீன் நொய் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, உங்கள் விருப்பம் தான், அரிசி என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக வேகணும் இல்லையா சட்டுன்னு, அதுக்காக நான் நொய் போடுறேன். அளவு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ஈக்குவல் குவான்டிட்டிஸ் கூட போடலாம். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் மாவு, ஆனால் வந்து அது வந்து நிறைய சாதமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் கம்மி பண்ணி போடணும்னு சொல்கிறேன் நான். ஈக்குவலாக போட்டோம்னா சாதமே நிறைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கும் கூழில். இப்போது இது வந்து சட்டுன்னு கொதி வந்த பிறகு தான் போடணும். ஏன்னா 2 டேஸ் கூட நம்ம வச்சுருக்கலாம், ஒரே நாளில் காலி ஆகலைனாலும். அதுக்காக இப்போது நொய் கொஞ்சம் வந்து ஒரு 5 மினிட் வேகட்டும், நல்லா குழையிற மாதிரி வேகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மாவு சேர்க்க போகிறோம். நிறைய பேர் நினைப்பீங்க கூழ்லாம் ஒரு விஷயமா அப்படின்ட்டு. ஏழைகளின் வாழ்வாதாரமே கூழ் தான். அவ்வளோ ஹெல்தி, இரும்பு சத்து நிறைந்த, சூட்டை தணிக்கக்கூடிய இந்த கூழ் செய்ய கற்றுக்கோங்க. தெரியாதவங்க, தெரிஞ்சவங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏழைகளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் எல்லோரும். இப்போது நல்லா நொய் வேகட்டும், கொஞ்சம் வீடியோவை பாஸ் பண்ணுறேன். வாங்க நொய் வெந்துருத்தான்னு பார்க்கலாம். எப்போவுமே துடுப்பு போட்டு தான் பண்ணுவாங்க. இது சின்ன இதுன்றதுனால நான் தோசை கரண்டி போட்டிருக்கேன். கட்டி இல்லாமல் கிளறணுன்னா இந்த மாதிரி மரக்கரண்டி கூட விற்கிது, நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இனிமேல் வெய்ய நாளுன்றதுனால தை மாதம் முடிஞ்சு வரப்போகுது, அடுத்தது மாசி பங்குனிலலாம் வெயிலோட தாக்கம் நம்மளை ஒன்றும் இல்லாமல் இருக்கணும்னா, நம்ம உடல் சூட்டை தணிக்கணும்னா கூழ் சாப்பிட்ணும். நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியான விஷயம் இந்த கூழ் மட்டும். நம்மலாம் நினச்சிப்போம் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஃபுட்டுலாம் சரியில்லைன்னு. ஆனால் அந்த காலத்துலேயே நம்ம முன்னோர்கள் இவ்வளோ அருமையான உணவெல்லாம் நம்மளுக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி கூழ் பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு. நீங்கள் சூடாகவும் இதை பரிமாறலாம். ஆனால் இது இன்றைக்கி செஞ்சு வச்சுட்டு மறுநாள் தான் இதை கரைச்சி நம்ம சாப்பிட முடியும். ஒரு நாள் முன்னாடி மாவு போட்டு ஊற வைக்கணும், மறுநாள் இதை சமைக்கணும், அதுக்கு அடுத்த நாள் தான் நம்ம சாப்பிடுவோம். சமைச்ச அன்றைக்கே கூட ஆற வச்சு நம்ம சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் நைட்டு செஞ்சுட்டு காலையில் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நொய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ குழஞ்சி வெந்திருக்கு. இப்போ வந்து நான் மாவு போட்டு தழுவ போகிறேன். அது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு காமிக்கணுன்றதுனால தான் ஆன்லேயே வச்சுருக்கேன். மாவை வந்து நம்ம நல்லா கட்டி இல்லாமல் தொழவி எடுத்துக்கணும். நான் ஃபஸ்ட்டே வேறு பாத்திரம் மாற்றினேன் இல்லையா, அப்போவே நல்லா தொழவி வச்சுட்டேன். இருந்தாலும் சொல்கிறேன் உங்களுக்கு, நல்லா சுத்தமாக கட்டி இல்லாமல் தொழவி வச்சுட்டோம்னா இப்போ வந்து நொய்யோடு சேர்த்து இதை நம்ம ஊற்றிடலாம். கட்டி இல்லாமல் ஊற்றுனதும் தொழவிக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சன்றதுனால நான் ஒரே மொத்தமாக ஊற்றிடுறேன். நீங்கள் நிறைய பண்ணிங்கன்னா தொழவிட்டு ஒரு நிமிஷம் பொறுத்து ஊற்றணும். இது கொஞ்சம்தான் அப்படின்றதுனால நான் மொத்தமாகவே சேர்த்துட்டேன். கட்டியே ஆகாமல் நம்ம இப்படி தொழவிக்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம் நம்ம அந்த மாதிரி தொழவிட்டோம்னா நல்லா கிளறி விட்டுடணும், கட்டி ஆகாது. அதுக்கப்புறமா கொஞ்சம் சிம் ஃப்ளேமில் தான் பாருங்கள், கேஸ் எப்படி சிம்மில் தான் எரியுது, உங்களுக்கே தெரியும். இதுக்கு அவ்வளோ தீ பிடிக்காது, தண்ணி கொதிக்கிற வரைக்கும் தான் தீ தேவை. அதனால் இப்போ வந்து ஸ்லோவாக தான், இது பானை ரொம்ப தீ பிடிக்கும், கேஸ் வேஸ்ட் ஆகிடும் அப்படி நீங்கள் நினைக்க வேண்டாம். இது சின்னதாக இருந்தாலுமே இதுவே நம்ம 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உண்டானது. ஒரு 3 சொம்புக்கு கிட்ட வரும் கரைச்சோம்னா.
இதை கட்டியாகவும் ஒரு காரக்குழம்போ இல்லை ஏதோ உங்களுக்கு ஃபேவரெட்டு கொஞ்சம் ஸ்பைசியான குழம்பு இல்லை மட்டன் குழம்பு சிக்கன் குழம்போடலாம் கட்டியாக கரைக்காமையும் அள்ளி போட்டு நம்ம சாப்பிடலாம். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த மாதிரி சாப்பிட்றதும். இப்போ பாருங்கள், கூழ் வந்து அழகாகவே ரெடி ஆகிடுது. எப்பொழுதுமே கீழே சிந்துற பொருளை நம்ம வீணாக்கக்கூடாது. நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, கீழே விழுறதையும் எடுத்து, ஏன்னா நம்ம கிச்சன் வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அடுப்பங்கரையை. அப்போது நம்ம எடுத்து உடனே அதில் ஆட் பண்ணிக்கலாம் கீழே விழுந்தாலும். ஒரு சிலவங்க கீழே விழுந்துட்டா எடுக்கக்கூடாது, க்ளீன் இல்லை அப்படின்றீங்க. அது வெளியே கால் மாரி படுற இடங்கள் இல்லை அனிமல்ஸ் நடக்கிற இடம், அந்த மாதிரி இடத்துல நம்ம எடுத்து யூஸ் பண்ண வேணாம். இது கிச்சன், நம்ம அடுப்பை வந்து சுத்தமாக கழுவி வச்சுட்டு தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால எந்த பிரச்சனையுமே இல்லை நமக்கு. கூழ் வந்து எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் இப்போது இதை செஞ்சு வச்சு ஆற வச்சுட்டு தான் நம்ம சாப்பிட போகிறோம். அதுதான் ஆற வச்சு நேற்று பண்ண கூழை நான் கரைச்சி உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே காமிச்சிட்டேன். இப்போது இந்த கூழ் வந்து கரெக்டாக 5 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சிட்டோம்னா வெந்துதா இல்லையான்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ வெந்துதா இல்லையான்னு நிறைய பேருக்கு பண்ண தெரியாது, அதுதான் பயந்துக்கிட்டு நிறைய பேர் செய்ய மாட்டீங்க. இப்போது நீங்கள் எப்படி பார்க்கணுன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வெந்து இறக்கும் பொழுது நான் சொல்கிறேன். இன்னும் 1 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும், நம்ம நிறுத்திட போகிறோம் கேஸை. அதனால் இப்போது 1 நிமிஷம் பொறுத்து நான் சொல்கிறேன். இப்போது 1 மினிட் ஆகிடுச்சி. பாஸ் பண்ணி வச்சுருந்தேன் வீடியோவை. நல்லா தொழவி விட்டுட்டு நம்ம தண்ணி ஈரமாக கை வச்சு நம்ம தொட்டு பார்த்தோம்னா கூழ் நம்ம கையில் ஒட்டாமல் வந்தால் வெந்துருச்சின்னு அர்த்தம், ஒட்டுச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நிறைய பேர் டெய்லி செய்கிறவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தாலே இது வெந்துருச்சு ஓகே அப்படின்னு ஆஃப் பண்ணிவிடுவாங்க. தெரியாதவங்களுக்கு தான் இதை நான் சொல்கிறேன். இப்படி தண்ணி நம்ம சூடாக தொட முடியாது, நம்ம கையில் இந்த மாதிரி ஈரக்கை நம்ம வச்சுக்கணும். ஈரக்கை வச்சு இப்படி தொட்டிங்கன்னா பாருங்கள், ஒட்டவே இல்லை. தெரியுதா உங்களுக்கு? நான் வச்ச கை வச்சபடியாக இருக்குது. அப்போ வந்து அது வெந்துடுதுன்னு அர்த்தம். இவ்வளோ தான் கூழ் வந்து ரெடி ஆகிடுது. இது வந்து நீங்கள் நான்வெஜ்ஜோடு சாப்பிட்லாம், வெஜிடேரியனாக ஊறுகாய் மிளகா இல்லை பொரியல், எண்ணெய் பொரியல் வச்சு நம்ம சாப்பிட்லாம், உருளைக்கிழங்கு வறுவல் அந்த மாதிரி. இப்போது ரெடி ஆகிடுச்சு. நம்ம கரண்டியெல்லாம் இது பண்ணிவிட்டு தொடச்சி விட்டுடலாம். இப்போது இதை வந்து ஆற வச்சிடணும், நம்ம மூடி வச்சிடணும். நாளை வரைக்கும் இது ஆறணும். இன்றைக்கி ஈவினிங் பண்ணுறீங்கன்னா நாளை காலையில் நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோதான். இந்த கூழ் ரொம்பவே அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கூழ் நீங்களும் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ. பாருங்கள், நான் இத்தனை சைட் டிஷ் பண்ணியிருக்கேன்னா நான் வீடியோ போகிறதுக்காக பண்ணியிருக்கேன். இது வந்து சிம்பிளான டிஷ் தான், எல்லாமே சைட் டிஷ்லாம். கொத்தவரங்காய் வத்தல் எண்ணெயில் போட்டால் எடுத்துடலாம். மீன் வறுவல் நான் ரெகுலராக பண்ணுறது, வீடியோக்காக கருவாடு பண்ணேன் கூழுன்றதுனால. முருங்கைக்கீரையும் கொஞ்சம் பண்ணேன், ரொம்ப இரும்பு சக்தி நிறைஞ்சது. அப்பளம் வந்து பண்ணியிருக்கேன், ஊறுகாய் மிளகாய் எல்லாமே எண்ணெயில் போட்டு சட்டுன்னு எடுத்துடுற பொருள் தான். கூழும் பாருங்கள் ரெடியாக சூப்பராக கரைச்சி வச்சுருக்கேன். நேற்று பண்ணது இன்றைக்கி லஞ்சுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை வந்து ஹெவியாக நீங்கள் லாங் ட்ரைவ்லாம் போகிறீங்கன்னா ரோடு கடைகளில் கூட விற்கிது. நம்ம மசாலா போட்டு பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்றத விட இந்த மாதிரி கூழ் விற்கிற இடத்துல நீங்கள் தெருக்களில் எந்த கலப்படமும் இல்லாமல் சைடிஷோடு வச்சுருப்பாங்க. 20 ரூபா 10 ரூபா கொடுத்து ஒரு சொம்பு கூழ் குடிச்சிங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தி. நம்ம கூழும் சக்தியானது கிடைச்சிடுது. ஒரு ஏழைகளுக்கு வாழ்வாதாரமாக நம்ம உதவி செய்கிற மாதிரியும் ஆச்சு. எல்லோரும் என் வீடியோவை பார்த்ததுலேருந்து நான் கூழ் குடித்தேன் இன்றைக்கி அப்படின்னு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். நம்ம தமிழ்நாட்டோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு இன்றைக்கி பார்த்துருக்கீங்க. ஓகே, பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.